ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 35 கேள்விகள் போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களோட சராசரி ஊதியம் 60. ஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். ஆவரேஜ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் 60 ருபீஸ். அதில் அதிகாரிகள் 12 பேரோட சராசரி ஊதியம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 12 மெம்பர்ஸ்க்கு மட்டும் 400 ரூபா. ஓகேவா? மீதமுள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம். ஸோ மிச்சம், அதாவது இந்த மொத்தம் இருக்கிறதுல 12 பேருக்கு மட்டும் 400 ரூபா சம்பளம் ஆவரேஜ் சேலரி. மிச்சம் இருப்பாங்க இல்லையா, அந்த டோட்டலேருந்து 12 கழிச்சா மிச்சம் இருக்கக்கூடிய. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ரெஸ்ட் எவ்வளோ? 56 ரூபா. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொழிற்சாலையில் உள்ள மொத்த தொழிலாளர்களோட எண்ணிக்கை என்ன, டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? எக்ஸ்லேருந்து 12 கழிச்சோம்னா அதுதான் ரெஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. டோட்டல் எம்ப்ளாயி ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ் எம்ப்ளாயீஸ் 60. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ வேணும்? ஆவரேஜோட அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் நமக்கு டோட்டல் கிடைக்கும். அப்போ 60 × எக்ஸ். இங்கே வேணும்னா 400 × 12 கிடைக்கும். இங்கே வேணும்னா 56 × x - 12 இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் பண்ண போகிறோம் டோட்டலாக. அதாவது அந்த எல்லா எம்ப்ளாயீஸுகளோட சேலரி அப்படிங்கிறதோட கவுண்ட்டு தான் இது 60x. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு 12 எம்ப்ளாயீஸ்க்குங்கிறப்போ 400 × 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 4800 வரும். அதோட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 56x - 56ஐயும் 12ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 56ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 672 கிடைக்கும். ஓகேவா? இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா 56x இந்த சைடு கொண்டு வாங்க. ஆல்ரெடி 66x இருக்குது. இது ரெண்டையும் கழிச்சோம்னா 4x கிடைக்கும். அடுத்து 4800லேருந்து 672 கழிக்கணும். கழிச்சோம்னா 4128 கிடைக்கும். அப்போ எக்ஸ் வேணும்னா 4128 / 4 போடுங்க. 1 0 3 வரும், அகெயின் 2 வரும். ஸோ 1032 அப்படிங்கிறது ஆன்சரில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். கூட்டு வட்டி வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு நிதி மையத்தில் மாலினி ஆண்டிற்கு 15% என்ற விகிதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. அது இது 3 வருஷத்துக்கு. ஸோ எண் 3 7000 முதலீடு செய்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 7000. அப்படின்னா கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாலினி பெறும் வட்டி தொகையும் மொத்த அமௌண்ட்டும். ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது என்னென்னா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபார்முலா இருக்குது. டைரெக்டாக நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ P × 1 + R / 100 ஹோல் பவர் n. இந்த இதில் இந்த 15 3 7000 அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 10646. ஸோ இது நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். அதாவது 1 + R / 100 ஹோல் பவர் 3ங்கிறப்போ ஸோ 3 தடவை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். ஸோ -7000ங்கிறப்போ எவ்வளோ வரும்? 3646 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். பட் இந்த இந்த மெத்தடில் போட்டுக்கலாம். இதுதான் நார்மல் மெத்தட். பட் இந்த ஆப்ஷனை வச்சே நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரியும், மொத்த தொகையில் இருந்து அந்த 7000ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோம்னா நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க கொடுத்துருக்க இந்த அமௌண்ட்லேருந்து 7000 கழிக்கும் போது இந்த அமௌண்ட்டு கிடைக்கணும். இப்போ 13246லேருந்து 7000 கழிச்சோம்னா கிட்டத்தட்ட 6246 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3246ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு, ஆப்வியஸாக தப்பு. இங்கே பாருங்கள், 10646லேருந்து 7000 கழிச்சோம்னா 3640. இது கரெக்டு.
அடுத்ததுக்கு செக் பண்ணுங்கள். 16,046 7,000 கழிச்சோம். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ 7,000 கழிச்சோம்னா கிட்டத்தட்ட 8,000 9,000 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6,000. இதுவும் தப்பு. அடுத்து பார்த்தோம்னா 14,636 7,000 கழிச்சோம்னா அதுவும் கிட்டத்தட்ட 7,636 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4,000 கொடுத்து. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ஷனை வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போதே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் பி தான் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான ட்ரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ்லேருந்து எப்படி வந்து கரெக்டான ஆன்சர் எது தப்பான ஆன்சர் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஒரு மெத்தட் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சு என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம இதுக்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும். இந்த கூட்டு வட்டியை பொறுத்தளவுக்கு இது ஒன்று தான். இந்த கால்குலேஷன் நம்ம மிஸ் ஆச்சுன்னா தப்பாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 சிறுகுழல் விளக்குகளோட வாழ்நாள் விவரம் கொடுத்துருக்காங்க. அதாவது இத்தனை மாதத்துக்கு இத்தனை விளக்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழல் விளக்கின் வாழ்நாள் அதிகபட்சம் 11 மாதங்களுக்கு மிகாமல் இருக்கணும். 11 மாதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா எது வரும் 11 மாதம் வரும், 10 மாதம் வரும், 9 மாதம் வரும். இதெல்லாம் வந்து என்னது அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ இதெல்லாம் வராது. டோட்டல் எவ்வளோ மொத்தம் 500 பல்பில் 11 மாதங்களுக்கு மிகாமல் வாழ்நாள் இருக்கணும் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் வரும். அதாவது 26 + 71 + 82 மட்டும்தான் வரும். ஸோ இதை ஆட் பண்ணி டிவைடட் பையில் டோட்டல் அமௌண்ட் டோட்டல் விளக்குகளோட எண்ணிக்கை போட்டோம்னா அதுதான் ப்ராபபிலிட்டியாக வரும். ஸோ ஆன்சர் பாருங்கள் 500 கீழே வரும். மேலே வந்து 8 1 3 3 6 9 வரும். 10 17. ஸோ அப்போ 179 டிவைடட் பை 500. இங்கே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதிகபட்சமே 11 மாதம்தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படின்னா 11 10 9 மட்டும் நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி. ஒரு எண்ணானது 13ஆல் வகுக்கப்படும் போது மீதி 11ஐ தருது. அதே எண்ணை 17ஆல் வகுப்படும் போது மீதி 9ஐ தருகிறது. அதாவது 13ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் வந்து 11 கிடைக்குது. அதே நம்பரை வந்து 17ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் 9 கிடைக்குது. அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு. அதாவது ஏதாவது ஒரு ஏதாவது கண்டிப்பாக அதில் இருக்க ஒரு நம்பர் வந்து 13ஆல் வகுப்படும் போது 11 கிடைக்கும், 17ஆல் வகுப்படும் போது 9ங்கிற ரிமைண்டர் கிடைச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒன்று செக் பண்ணுங்கள். ஒன்று 13ஆல் வகுத்து பார்ப்போம். அதாவது 11 கிடச்சிட்டாலே அந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 339 வந்து 13ஆல் வகுக்கிறோம். 2 13 26, மிச்சம் வந்து 7 79. 79னா 6 13 78 வரும். ஸோ ரிமைண்டர் 1 வருது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? செகண்ட் ஆப்ஷன் வந்து 369 அகெயின் 13ஆல் வகுத்தோம்னா அகெயின் 2 டைம்ஸ் வரும். 26 வரும். அப்போ 10 109 வரும். 109னா கிட்டத்தட்ட வந்து 8ஆல் வகுக்கலாம், 104 வரும். ஸோ 5 ரிமைண்டர் 5 வரும். அப்போ இதுவும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஆப்ஷனுக்கு வரோம். ஸோ தேர்ட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் 349 இருக்குது. ஸோ 349 13ஆல் வகுத்தோம்னா 2 13 26. ஸோ 26னா இங்கே ஒரு 4 8 89. அடுத்து வந்து 6ஆல் அடிக்கும், 6 போட்டோம் அப்படின்னா 78 வரும். ஸோ இதில் ரிமைண்டர் பாருங்கள் 11 வருது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் மற்றெல்லாம் செக் பண்ண தேவையில்லை. இதை 17ஆல் வகுத்தா கண்டிப்பாக 9க்கு தான் ரிமைண்டர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம டேரெக்டாக டிவிஷன் மெத்தடில் போனாலே ஆன்சர் சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து இதோட ஃபைனல் கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் 30% அதே எண்ணின் 5/3 மடங்கை விட 15 குறைவு எண்ணில் அந்த எண் என்ன? அந்த எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நமக்கு தெரியாது. அதோட 30%னா என்ன? 3/100 ஆஃப் எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவல்னா
5இல் 3 மடங்கு. அப்போ 3/5 ஆஃப் எக்ஸிலிருந்து 15 குறைவுனா என்ன அர்த்தம்? மைனஸ் பண்ணணும், 15 குறைக்கணும். ஸோ இந்த இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கும். 15 less than 3/5 ஆஃப் தட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ இதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிட போகுது. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3x டிவைடட் பை 10 கிடைக்கும். இங்கே 3x டிவைடட் பை 5 இருக்குது, -15. அப்போ -15னா இதை இங்கிட்டு கொண்டு போகணும், இந்த நம்பரை இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ அப்போ +15 வந்துடும். இங்கே வந்து 3x டிவைடட் பை 5, இங்கே -3x டிவைடட் பை 10ன்னு வந்துடும். இதுக்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் 10 தான் வரும். ஸோ 5 2s are 10னா இங்கே என்ன வரும்? 6x வரும், -3x. 6x - 3xங்கிறது என்ன வரும்? 3x. அப்போ இந்த இது எப்படி வரும்னா 3x டிவைடட் பை 10 = 50. ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? 15 டிவைடட் பை 3 × 10ன்னு வரும். 1 3 3 5 15 பெருக்கணும்னா 50. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 50. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சரு. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 கேள்விகள் பார்த்துருக்கோம். எல்லாமே வித்தியாசமான கேள்விகள் தான். ஸோ இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிஃப்ரெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.